குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10, 2025 திங்கட்கிழமை என்ன கண்டபர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இது யாருக்காக அப்படின்னா முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்காக தொடங்கியிருக்கோம். 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கு தேவையான அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் அடங்கியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அணிஞ்சிக்கலாம். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி தொடங்கி தேர்வு நடந்துட்டு இருக்கு. இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஒரு சில டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோசியல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குற மாதிரி கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? கட்டாயம் இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பேலியன்ட் அப்படின்ற தலைப்பிலான தனது சிம்போனி இசை தொகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய திரை இசைத்துறையினை சேர்ந்த ஒருவர் முழு அளவிலான மேற்கத்திய சிம்போனி இயற்றியிருப்பது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? இது ஒரு ரெக்கார்டு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மாரத்தான் நடத்திருக்காங்க. இதில் நமக்கு தேவையானது என்னென்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு குறித்த காவல் உதவி செயலி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உதவி என்னன்னு சொல்லிட்டு 181 மிக முக்கியமான நம்பரு. இந்த நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் எக்ஸாமில் எஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி தான். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைகள் பாதுகாப்பு எண்ணு, இந்த மாதிரி தொலைபேசி எண்கள்லாம் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சிம்பிளாக கேட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது உலகின் 4வது பெரிய ரயில் அமைப்பையும் 4வது பெரிய இராணுவத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது பொருளாதார வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடுபட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? 2050 உலகிலேயே அதிக உடல் பருமன் கொண்டவர்கள் இருக்கும் நாடுகளுடைய பட்டியலில் 2வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தரமற்ற மருந்துகள் குறித்து ஒரு ஆய்வு கொடுத்துருக்காங்க. இல்லை நமக்கு தேவையானதை மட்டும் படிச்சுட்டா போதுமானது. ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் பரவும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ரெட்ரோ வைரஸ் அப்படின்ற நோய் எதிர்ப்பு பொருளை கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளுக்கு வந்து கோவிட் தடுப்பூசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழங்கியிருக்கோம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா, நேபாளம், வங்கதேசம் போன்ற பல வளரும் நாடுகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? சப்ளை பண்ணிட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரத்தில் உள்ள ஏவியோ மருந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா போதை ஏற்படுத்தக்கூடிய வேதியியல் கலவையடைங்க வலி நிவாரணி மாத்திரைகளை வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக வந்து புகார் வந்துச்சு. அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை உட்கொள்ளும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி நிவாரணியாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதை தரக்கூடிய பொருளாக தான் செயல்படும். ஓகேங்களா? வலி நீக்கத்துக்கு உண்டான அதில் வந்து பார்த்திங்கன்னா வீரியம் ரொம்ப அதிகரிக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா உணர்விழக்க செய்கிறதுனால அதை வந்து நிறைய பேர் இதை இங்கேருந்து வாங்கி அந்த வந்து போதைப் பொருளுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்க முடியும். ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நீட் விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளை வரை வந்து பார்த்திங்கன்னா திருத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீட்டோட அப்ளிகேஷன் டேட்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேற்கொண்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கியூட் தேர்வுக்கு வந்து அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா மத்திய பல்கலைக்கழக படிப்பில் சேருவதற்காக. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் இருக்க மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் கீழ் இயங்கும் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகள் படிக்கிறதுக்கான ஒரு தேர்வு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. இந்த மாதிரி தேர்வுகள்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டாயம். நீட் தேர்வு எதுக்காக வைக்கிறாங்க, கியூட் தேர்வு எதுக்காக வைக்கிறாங்க, ஜேஇ எதுக்காக வைக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 3வது குழந்தை பெற்றால் ஊக்கப்பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவை சேர்ந்த எம்பி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. அதாவது 3வதாக பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் 50,000 டெபாசிட் செய்யவும், ஆண் குழந்தை பிறந்தால் பசு மற்றும் கன்றுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது விஜயநகர மக்கள் தொகை தொகுதி எம்பியான அப்பாலா நாயுடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுதிக்கு பிடிஐ செய்தியாளரிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகையின் முக்கியத்துவத்தை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியிருக்கிறாரு. நாட்டின் மக்கள் தொகை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடத்துல பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து
நாட்டின் புலிகள் காப்பகம் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 58ஆக உயர்ந்திருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. மத்திய பிரதேசத்தில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள மாதவ் புலிகள் காப்பகம் புதுசாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சமீபத்தில் உருவாக்கப்பட்ட மாதவ் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டுருவாங்க. மத்திய பிரதேசம். எப்படி வேணால் கேட்கலாம், தயாராக இருந்துக்கணும். இதுவரை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 58 புலிகள் காப்பகம் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் மட்டும் 9 புலிகள் காப்பகம் இருக்குது. ஓகேங்களா. முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, நடிகை ஷபானா ஆஸ்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை ஷாபனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. கர்நாடக அரசு சார்பில் பெங்களூரில் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு சர்வதேச திரைப்பட திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதன் நிறைவு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடகப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருது, அதாவது பன்மொழி திரைப்பட நடிகை ஷபானாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாத சாதனை படைச்சவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்குறாங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, மகா கும்பமேளாவை பற்றி கொடுத்துருக்காங்க. மகா கும்பமேளாவில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கங்கை நீர் வந்து பார்த்தீங்கன்னா நீராடுவதற்கு ஏற்ற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து கும்பமேளா நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நிறைய பேர் வந்து தண்ணி யூஸ் பண்ணனால அது வந்து கும்பமேளாவில் வந்து நீராடுவதற்கு ஏற்ற நீராக இல்லைன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுத்தத்தன்மை வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த கும்பமேளா எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா. முக்கியமானது. அடுத்தது, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. பார்த்துருப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சார்பில் ஐசிசி சாம்பியன் கோப்பை போட்டி வந்து நடத்தப்பட்டுச்சு. இதில் தலை சிறந்த 8 அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றாங்க. பாகிஸ்தானில் நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விளையாட முடியல. அதனால் இந்தியா அங்கே விளையாடக்கூடிய ஆட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துபாய் அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் வச்சுருந்தாங்க. இந்தியா நியூசிலாந்து அணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அரையிறுதி ஆட்டம் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறையாக நம்ம சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கோம். ஓகேங்களா. 252 அப்படின்ற அளவில் இலக்கு நிர்ணயம் பண்ணி விளாண்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஜெயிச்சிருக்கோம், 2013 ஜெயிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் 2025 இப்போ தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா. இதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தனது 3வது சாம்பியன் கோப்பை இறுதி ஆட்டத்தில் பங்கேற்ற விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா 550 சர்வதேச ஆட்டங்களில் விளையாடிய 2ஆம் இந்திய வீரர் அப்படின்ற சிறப்பை பெற்றிருக்கார். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இருக்கார். ஓகேங்களா. அடுத்து, ரோஹித் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் கோப்பை இறுதி ஆட்டம் மூலம் வந்து ஐசிசி இறுதி ஆட்டத்தில் ரோஹித் கோலி 9வது முறையாக பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா. அது வந்துன்னா இது கிரிக்கெட் வரலாற்றில் எந்த வீரரும் செய்யாத சாதனையாக. அது மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஐசிசி ஆட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருக்கிறார். கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 12வது முறையாக டாஸ் போடுவதில் தோற்று சாதனை படுத்திருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எங்கே நடந்துச்சு, யார் யாருக்கு ஃபைனல் நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்க, யார் கேப்டனு, அவ்வளோதான். பிசிஎஸ் எக்ஸாமில் இவ்வளோ தான் கேட்பாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன ரன்னு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து எங்கே நடந்தது போட்டி, எந்த 2 டீமுக்கும் ஃபைனலு, அதில் வந்து 2 டீமோட கேப்டன் பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து, நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி அதிகரிக்கும் கோரிக்கைகள் கொடுத்தாங்க. நேபாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னராட்சி வந்து பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டே ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. இது முக்கியமான கொஸ்டின், உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அடுத்து, சாகித்ய அகாடமி பரிசு விமலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பாராட்டு. இது மாதிரி சமீபத்தில் நம்ம பார்த்தது தான். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நூலான எனது ஆண்கள் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விமலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள ஒரு புத்தகம், அதை வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்துருக்கிறாங்க. அடுத்து, அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 19 விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 19 விருது. அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டில் உள்ள அனைத்து மாநில சாலை போக்குவரத்து கழகங்கள் வளங்கள் மற்றும் செயல்திறனை ஆராய்ந்து பொதுவான கூட்டமைப்பின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விருதுகள் வழங்குறாங்க. இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 19 விருதுகள், அதாவது 2023-24ஆம் ஆண்டுக்கான விருதுகள் பட்டியலில் 19 விருதுகள் தமிழக அரசு போக்குவரத்துறை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்துள்ள கோடியக்கரை சரணாலயத்தை வந்துன்னா பறவைகள் கணக்கெடுக்கும் பணி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கோடியக்கரை எந்த மாவட்டத்தில் இருக்குன்றது தான். இது ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா. பிசி எக்ஸாம்லாம் கேட்டுருவாங்க. சரிங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதேமாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் தாமதிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா லாஸு. முடிஞ்ச அளவு நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிடணும். சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? வேகன்சி அதிகம், அதனால் காம்படிஷனும் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஷெடியூல் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தகுந்த மாதிரி கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.